தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் சீமான் வெளியிட்ட வீடியோ தலைநகரை தெறிக்க விடும் சம்பவம். இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சில தினங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்னென்ன போராட்டங்கள் முன்னெடுப்பதாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வரும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுருந்தாங்க. தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் காணொலி வாயிலாகவே அனைத்து தமிழர்களுக்கும் அவர் வருகை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசிடம் நாம் தமிழர் கட்சி மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. பங்குனி 30 அதாவது 13/4/2025 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சென்னையில் இந்த நிகழ்வு நடக்கிறது. நிச்சயமாக அனைத்து தமிழர்களும் இதற்கு செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, அதாவது உண்மையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லலை, பர்மாவில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து, ஈரானில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்திருக்கிறது. அதே வகையில் இப்படி ஒரு தேவையற்ற நிகழ்வை திடீரென நிறுத்தி இதன் மூலயமாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய பல மோசமான விடயங்களை செய்வதற்காகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிந்ததே. ஆனால் சீமான் அவர்கள் இன்னும் கூடுதல் தகவலாக இதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறிபறக்க அன்றைய தினம் அவருடைய உரையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பாசறை பொறுப்பாளர்களிலிருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் உண்மையிலே இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு ஆசை இருக்கோ அத்தனை பொதுமக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.